எஸ்ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம், தெய்வ நம்பிக்கையின் வண்ணம். எஸ்ஆர் தமிழன். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த திருக்குறள் நாட்டு பெருவிழாவானது நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய மாண்புமை அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்களுடைய தலைமையிலே பெரு வணக்கத்திற்குரிய சென்னை பெருநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியாராஜனுடைய முன்னிலையில் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய திருமுன்பும் கோவை சிறவையாதீனம் கௌமார திருவிடம் குருமகா சன்னிதானங்களுடைய திருமுன்பும் நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய திருமுன்பும் இன்னும் சில மணித்துளிகளிலே மகா கும்பாபிஷேகமானது மகுடத்தில் ஒரு மாணிக்கம் வைத்தாற் போல நடைபெற உள்ளது. ஆகவே பக்த பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த நேரத்திலே அன்னையினுடைய நாமமாக இருக்கக்கூடிய ஓம் சக்தி பராசக்தி என்கின்ற நாமத்தை மனதார சொல்லுங்கள். அன்னையினுடைய திருவருளால் உங்களுக்கு பேரென பெற்ற 16 வகை பேர்களாகிய கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபினி இல்லாத உடல், சலியாத மனம், மகளாத துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல், அன்பு உதவி பெரிய தொண்டரடு கூட்டாகிய 16 வகை பேர்களும் இந்த நேரத்தில் அமையும் என்றால் அது மிகையல்ல. அந்த வகையிலே மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணித்துளிகளிலே நடைபெற இருக்கிறது. பக்த பெருமக்கள் அனைவரும் இருந்த இடத்திலிருந்து குடமுழுக்கை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளே 4000வது திருக்கோயில் திருக்குறள் நாட்டு பெருவிழாவாக நம்முடைய திருக்கோவிலிலே சிறப்பாக நடைபெறிருக்கிறது. ஆகவே பக்த பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த நேரத்திலே ஓம் சக்தி பராசக்தி என்கின்ற நாமத்தை மனதார சொல்லுங்கள், வாயார சொல்லுங்கள். அன்னையினுடைய திருவருளால் உங்களுக்கு நோயற்றவர்களுக்கு நோய் நீங்கி நல்லன மட்டுமே ஓங்கி அல்லன நீங்கி இந்த நேரத்திலே அறம் பொருள் இன்பம் வீடினும் நாற்பயனும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ அன்னை சேமாத்தம்மன் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த அருள் ஒழிக்க திருமுறை பாராயணம் நடக்க இன்னும் சில மணித்துளிகளிலே அரங்கேற இருக்கிறது என்று என்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆகவே பக்த பெருமக்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருக்குடத்திலிருந்து அருளாற்றலை எழுந்துள்ள வேத வித்துக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகா கும்பாபிஷேகமானது கொள்ளுகிறோம். தட்சிணே பரிசரணாமி அக்னஹாயாஹி விதேக நானோ வியதாதி वासुगजे नमः दक्षगाय नमः कारकोटगाय नमः शंखपालाय नमः कुलिगाय नमः पद्मा महापद्माय नमः धर्मज्ञान वैराग्य ऐश्वर्याय नमः अधर्म धर्मज्ञान वैराग्याय नमः अनेश्वर्याय नमः राजधार्म तामसाम सात्विका मध्य सिंहासनाय नमः कृतयुगाय नमः त्रेतायुगाय नमः द्वापरयुगाय नमः कलियुगाय नमः अव्यक्ताय नमः निधे नमः कालाय नमः कलाय नमः अध्यक्षना ऊर्ध्वना मध्य योगासनाय नमः गन्धाय नमः बीजाय नमः अंकुराय नमः नालाय नमः गण्डकेभ्यो नमः दलेभ्यो नमः केसरेभ्यो नमः कर्णिकाय नमः बीजेभ्यो नमः पूर्वातलाग्रेषु इच्छाय नमः ज्ञान्ये नमः क्रियाय नमः वाचे नमः वागीश्वर्ये नमः ज्वालन्ये नमः ओम ह्रीं भीमरुद्राण्यासनाय नमः भीमरुद्राणि मूर्तये नमः शान्तिकलाम मूर्तिनि शान्तिकलाम भक्तरे विद्याकलाम कृते प्रतिष्ठाकलाम निवृत्तिकलादि नमः पादयोः पुष्पे नमः पूज्य दिवादञ्जुदनेन भस्मकुण्डित विग्रहं शूलशक्ति धनुर्गण्डा पाशचक्र गदाब्जकं कुमदं संगते संज व्यालान्दं गणदेशकं कुक्षिं वै कुक्षितेजं गानमग्रुञ्जिते एवं ध्यात्वा विशेषतेन स्थूललिङ्गाकृतिर्भवेत् विमान राजगोपुर विमान भीमरुद्राण्यै नमः मूले मुद्राः प्रदर्श्य मध्यकलशे ओम सोम ईशानमूर्त उमा गंगा ईशानमूर्ता कुंभे नमः पूर्वकलशे ओम हे तत्वरदगौर्यै नमः दक्षिणकलशे अघोरगंगायै नमः उत्तरकलशे वामदे अंबिकायै नमः पश्चिमकलशे सद्योदाय गणाम्बिकायै नमः आवाह्य मुद्राः प्रदर्श्य पाद्यादिकं दत्वा सकलाराधने सुवर्चितं शान्तदीज कलाशीर्षम् अस्ते पुष्पमादाय पुष्पमालाः गृहीत्वा मांस विराजितं तत्त्वाजमध्या शुक्लादि ध्यानं सद्भोगमोक्षदं देवी कल्पं सर्वयाप्तिकं सर्वदा मूलेनावाह्य आवाहनान्त मुद्राः प्रदर्श्य पाद्यादिकं दत्वा गन्ध पुष्प अक्षदैः अभ्यर्च कलशे गृहीत्वा தற்போது மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகிற திருக்குடை நாட்டு பெருவிழாவான நடைபெறுகிறது.
எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தி மந்திரத்தை சொல்லலாம். ஜெயந்தி மங்களாகாளி ஓம் சக்தி சகலவாத்தியம் இதோ கும்பா ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காம்சபாவி வாதாத்ரி சதா ஸ்வாஹா நமோஸ்துதே. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. கும்பாபிஷேகமானது எல்லாம் வல்ல திருக்கோவில் மகா கும்பாபிஷேகமானது விமான கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. பராசக்தி. இதோ மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணினால் நாம் பெற்ற பலனாக இன்றைய தினம் 4000வது கோவில் கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய பெரும்பாக்கியத்தை தமிழகமானது கண்டிருக்கிறது. ஞானத்தின் திருவுருவாய் ராணுமறையின் தனித்துணையாய் வானத்தின் இசை என்று மண்ணில்வது மதிக்குழந்தாய் தேனக்க வளர்கொன்றை செஞ்சடையார் சீர்க்கும் கானத்தின் இடோரப்பாக வழங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக பெருந்தகை ஆகிய நால்வருமக பெருமக்களுடைய குருவர்களோடு நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருமுன்பு தற்போது மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று அந்த விமான கலசமாக விளங்கக்கூடிய ஸ்தூல லிங்கத்திற்கு தற்போது அருமையாக அங்கே அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மேலே வஸ்திரம் சார்த்தி திருநீர், சந்தனம், மஞ்சள் அரிசி, குங்குமம் ஆகியவை எல்லாம் சார்த்தி தற்போது தூப தீப நைவேத்திய பேரொளி வழிபாடானது இன்னும் சில மணித்துறையிலே அந்த விமான கலசங்களுக்கு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அத்தனையும் வேண்டிக் கொள்ளுங்கள். தக்க திருமண வயதை அடைந்தவர்கள் திருமணம் கைகூட வேண்டும் என்பதற்காக திருமணமாக வேண்டிக் கொள்ளுங்கள். குழந்தை பேர் வேண்டும் என்கிற குழந்தை பெற்றை வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியத்தை வேண்டிக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் அன்னை அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை சேமாத்தம்மன் நம்முடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து மன நிறைகளாக மாற்றித் தருவாள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அனைவர் மீதும் தெளிப்பதற்கு தீர்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரும் உண்டி அடித்துக் கொண்டு வர வேண்டிய கட்டாயமில்லை. நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே அனைவர் மீதும் தீர்த்தமானது தெளிக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே பக்த பெருமக்கள் அனைவரும் இருந்த இடத்திலேயே இருக்கலாம். உங்கள் மீன்பு தீர்த்தமானது தெளிக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ அருமையாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று தீபாராதனையானது விமானத்திற்கு நடைபெறக்கூடிய அற்புத சூழலிலே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கைகால் குப்பி தொழிற்கடை மாமலர் தூவி என்று பைவாய் பாம்பரையார்த்தவரமனை கைகால் குப்பி தொழிற்கின்ற வகையிலே நம்முடைய விஞ்ஞானம் சேர்கின்ற நேரத்திலே இந்த விமானத்திற்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு விமானத்தின் மூலமாக மலர் தூவுகிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமையாக அனைவர் மீதும் தீர்த்தம் தெளிப்பதற்காக நம்முடைய திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதோ அனைவர் மீதும் தீர்த்தம் தெளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பக்த பெருமக்கள் அனைவரும் இருந்த இடத்தில் இருந்தாலே போதும், உங்கள் மீன்பு தீர்த்தமானது உங்களிடம் தேடி வரும் என்று சொன்னால் அது மிகையல்ல என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேதநெறி தலைத்தோங்க மிகு செய்வ துறைவிளங்க பூதவரம்பரை புலிய புனிதவாய் வளர்ந்த சீதவள வயிற்புகளை திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 4 பெருமக்கள் பாடிய தேவாரம், திருவாசகம், வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகமாக பார்க்கிறோம். விழக்கூடிய விமான வழிபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே நாளிகேர கண்டத்வய கதிரீபல மதுபர்காணி ஏத சர்வ நிவேதயாமி கற்பூர ஜோதிஹி தனவு தரும் கல்வி தரும் ஒரு நாள் சர்வஸ்யாப்தே சர்வசஜித்யை சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி ஜயத்வம் தேவி சாமுண்டே ஜய பூதாபஹாரிணி ஜய சர்வகதே தேவி ஜய துர்கே நமோஸ்துதே யாத்வம் பிரீதி விதோக்யாதா சர்வதா சர்வகீர்த்திதா தஸ்யா சகலவாத்யம் தஸ்யா பேதாஹனந்தாஸ்ய தன்மாஹாத்யம் சிவோதயோ. ஓம் நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாஜை சததம் நமः. நம பிரகர்த்தி பத்ராஜை நியதா பிரணதாஸ்பதா. ஏக காலத்திலே எல்லா திருக்கோவில்களுக்கும் அந்த கோபுர கலசங்களுக்கு அருமையாக கற்பூர நீராஜனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாய் சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாய் பெதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் அணுமாய் இருக்கக்கூடிய சேமாத்தம்மன் திருக்கோவில் விமான கலசத்திற்கு தற்போது கற்பூர நீராஞ்சனம் என்று சொல்லப்படுகின்ற மகா தீபாராதனையானது விமான கலசங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் இருந்த இடத்திலேயே கைகளை கூப்பி வணங்கிக் கொள்ளுங்கள். அன்னை அந்த ஒளிவடிவாக இருந்து நமக்கு அருள்